காத்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று. மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விடுங்கள். யார்மா நீ? அரண்மனைக்காரர்கள் மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழைகிறாய். யாரம்மா நீ? யார்? புறாவிற்கு உடல் தந்த புகழ்பெற்ற மன்னவனின் வரலாற்றை, தேர்காலில் மகனை விட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெரும் கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரே எனது போல் பெரும் வணிகர் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. இதன் முறையீடுதான் என்னவோ? முத்து பிறக்கின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கோடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைகளை மூலியாக்க முடிப்புணிந்த மன்னவனே, உந்தன் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுவதும் அறிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலமுடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுங்கலிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் குலமண்டபத்திலே உமது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடி கம்பம் முறிந்து விட அயல்நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவியா நீ? சிலம்பு திருடிய கல்வனின் மனைவியா நீ? போதும். யாகாவாராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவுக்கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையின் களமாக பிடிபட்டு விட்டார். உன் கணவன் கல்வனை தமிழகத்தில் நியதி கொள்ளாமல் விடாது என்பது தெரியுமல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லால் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லால் வகுத்ததே நீ. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றுமணி கொடிநிழலில் குஞ்சலம் ஊர்மமனை எண்ணிப்பார். கொடு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மதிப்புகளுக்கு மறுப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசன்? இதற்கு பெயரா அரண் காக்கும் மன்னன்? என்ன அரசே? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்த அரசி கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தேன்மை பெரியவர்கள். இவர்களே இதற்கு நீதிபதிகள். அவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. அரியணகை ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக ஆரிய படை கடந்தான், அப்படியெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி பிழையால் அவன் செய்த குற்றத்தை மறைக்காமல் தாய் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெரும் தேவியின் சிலம்பினை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தார், நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயரும் உமக்கு நிலைத்திருக்கும். என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? என்னுடைய ஒற்றை சிலம்பு. இதற்கிடையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் நிற்க வந்தார். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவார்கள். மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை திருப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலையை ஒட்டி தருவீர்களா? உங்களால் முடியாது, உங்களால் முடியவே முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் நத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன்.
தலையை நிமிர்ந்தார் மன்னர். உனது மனைவியின் பழைய சிறந்திலே உனது மனைவியின் பழைய சிலம்பில் உள்ளவைகள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொட்டை முத்துக்கள். கண்ணகியின் சிலம்பில் உள்ளவைகள் மாணிக்கங்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம் தேவி? அதை அப்படியே கொடு. இதோ பார், பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. ஆஹா, மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். இன்னும் உனக்கு சந்தேகம் இருந்திருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரங்கூரும் சான்றோர்களே, தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் வரம் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. சபை நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, நீ நீதி வழங்கிய சேவி கேட்டு. ஆணை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? 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 மன்னா, மாசு படரவும் மாநிலம் இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மாவாடகம் புரிந்த உனக்கு மணிமொழி எதற்காக? வேந்தர் குலத்திற்கே இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெட்கொற்றை குறை எதற்காக? அன்னைக்கு உன் கணவன் கல்வன் அல்ல, ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு விட்டேன். என்னை மன்னித்து விடு கண்ணகி, என்னை மன்னித்து விடு. அழு அழு, காலமெல்லாம் என்னை அளவைத்த காவலனே, அழு என் காதலனே, என் கண்ணாளனே, என் கண்ணறிந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொண்டு விட்ட மாபாவியே, அழு, நன்றாக அழு. அரசே, அரசே, நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள். அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும், ஒளியட்டும், தீ பரவட்டும். அழியட்டும், ஒளியட்டும், தீ பரவட்டும். அழியட்டும், ஒளியட்டும், தீ பரவட்டும். என் நெஞ்சிலே கொண்ட நெருப்பே, தீயாய் பரவி இந்த மதுரை